ஹாய், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோசாலைக்கு வந்திருக்கோம். பார்த்தாலே தெரியும், சாணி அள்ளிக்கிட்டு இருக்கோம். சாணி நம்ம வீட்டில் உள்ள மண் அடுப்பை மொழுகிறதுக்காக சாணி எடுத்துகிட்ருக்கோம். என்ன இவ்வளோ பெரிய பக்கெட்டில் சாணி எடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எங்கள் ஊரில் முளைப்பாரி போட போகிறாங்க. அதுக்கு சாணி எடுத்து காய போட்டு அதையும் கொண்டு போகணும். அதுக்காக தான் எடுத்துகிட்ருக்கோம். எடுத்து இப்போ சாணி கரைச்சாச்சு, கரைச்சி மொழுகிட்டுருக்கோம். கரைக்கிறத வீடியோவில் காமிக்கலை. ஃபுல்லாகவே நல்லா மொழுகணும். கைட்ட எடுத்தோம்னா தண்ணியாக இருக்கும், அதனால் கைக்கு வராது. அதனால் என்ன பண்ணுறோம்னா, கொஞ்சம் ஒரு வேஸ்ட்டான துணி எடுத்து அதை நல்லா துணியில் முக்கிட்டு துணியை சாணியில் முக்கிட்டு நல்லா மேலே தேய்ச்சி விட்டோம்னா நல்லா காஞ்சிரும். அது நல்லா இறுகி போய் உடையாமல் இருக்கும். அப்புறம் ஃபுல்லாகவே சாணியை மொழுகி முடித்ததுக்கப்புறம் இப்போ கோலம் போடுறோம். ஃபுல்லாகவே கோலம் போட்டோன்னா லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் எப்படின்னு தெரியல. அதனால் கோலம் போட்டுப்போம். எங்கள் வீட்டில் அடுப்பை கொஞ்சம் என்ன சொல்கிறது, சாமியாகவே நினப்பாங்க. அதனால் அடுப்பு முன்னாடியுமே கோலம் போட்டு அதில் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு அடுப்பு மொழுகி கோலம் போட்டு குங்கும சந்தனம் வச்சு தொட்டு கும்பிட்டுட்டு தான் அடுத்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எடுத்துக்கிட்டே இருக்கு.